ஃபேஸே மாறிடுச்சு. என் தலைமுடிலாம் வெட்டி என்னால் முடியல. என்ன பண்ணுறதுன்னே என்னால் ஒரு சாக போகிற நிலமையில இருந்தேன் நான். அப்பயுமே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகல. அவங்களுக்கு என்னென்ன விதவிதமாக தோணுதோ, கொடுமை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரிலாம் என்ன பண்ணாங்க. மிளகாத்தூளை கரைச்சி குடிடின்னு குடிக்க சொல்லுவாங்க. குடிச்சிட்டு உள்ள ஃபுல்லாக எரியும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டைல்ஸ் படுத்து துடிப்பேன். என்னால் முடியலக்கா ஏதாவது பண்ணுங்கன்னு. தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க. யாராலுமே தூங்காமல் இருக்க முடியாது. 2 மணிக்கு நான் படுத்தேன். காலையில் எழுந்திருக்க முடியல. 7 மணிக்கு தான் நான் எழுந்தேன். என்னால் சாப்பாடு செஞ்சு ரெடி பண்ணி வைக்க முடியலன்றனால அவங்க ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையில் ஃபுல்லாக காய பண்ணிவிட்டு வீட்டில் விட்டுட்டு போனாங்க. இதுக்கான ட்ரீட்மெண்ட்டு எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளோ பிளட்டு வந்தாலுமே என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க. போய் மூஞ்சி கழுவிடுவான்னு சொல்லி என்னை அடிக்கிறாங்க. என்னோடய ஜஸ்டில் எவ்வளோ ஒருத்தர் அடிச்சிருக்காங்க. என்னால் சொல்ல முடியல. நைஃப் வச்சு என் கழுத்து கீறி